இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது உண்மையாவே வந்திருக்காங்க? ஒருவேளை அடிச்சது பத்துலன்னு இன்னொரு ரவுண்டு சேர்த்தி அடிங்கன்னு சொல்றதுக்காக வந்திருப்பாங்களோ? அவரை ரிலீஸ் பண்ணுங்க. மேடம் என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் அவரை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல மேடம், அவன் தப்பு பண்ணிருக்கான். தப்பு பண்ணா இப்படிதான் ஸ்டேஷன்ல வச்சு அடிப்பீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் ரூல்ஸ். அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. இப்ப நீங்க அவரை ரிலீஸ் பண்ணலனா நான் உங்க எல்லார் மேலயும் கேஸ் போடுவேன். போடட்டுமா சார்? சார், என்ன மேடம் பேசுறீங்க? அவர் தப்பு பண்ணிருக்காரு. உங்க லைஃபையே கெடுக்க பார்த்திருக்காரு இவரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், உங்களுக்கு ஃபேவரா நாங்க இருக்கோம். ஃபேவருங்கிற பேர்ல அவர் மேல நீங்க கை வச்சிருக்க கூடாது சார். வேற என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அக்யூஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணி 3 நேரமும் பிரியாணி வாங்கி கொடுத்து மாப்பிள்ள மாதிரி பாத்துக்கணுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நாங்க எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி அடிக்க போறோம்? இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சும்மா சட்டம் பேசுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்மள அடிச்சா இவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனா துளசி போலீஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன மேடம் விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே வந்து வாபஸ் வாங்குவீங்க. நாங்க என்ன நீங்க வச்ச ஆளா? சார், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கலனா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு மொத்த மீடியாவையும் வர வச்சு நான் பிரச்சனை பண்ணுவேன். என்னையா பெரிய தலைவலியா இருக்கு? இவர் என்னன்னா மீடியாவை கூப்பிட்டு ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. உங்க அண்ணன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. நீங்க வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இல்லனா நான் லீகலா போவேன். நீங்க எங்கேயும் போக வேணாம், இருங்க ரிலீஸ் பண்ண சொல்றேன். கான்ஸ்டபிள் ஐயா, மணி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். ஓகே சார்.